ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம பேபிஸை வந்து சடனாக ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை வேக்சின் போட எடுத்துகிட்டு போகிறோன்னா என்ன வந்து கேரி பண்ணிட்டு போகணும், என்ன மஸ்ட் ஹேவ் திங்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேக் வந்துட்டு எனக்கு கிஃப்டாக வந்த பேகு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பேக்கே இருந்தால் போதும், நெசசரி திங்ஸை நம்ம வச்சுக்கலாம். ஸோ 1 to 4 months இருக்கிற பேபிஸ்க்கு என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன டாய்ஸ் எல்லாம் ஃபேவரட்டாக இருக்கோ அது டாய்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ரேடல்ஸ் தான் வந்துட்டு அவங்க மேக்ஸிமம் பார்ப்பாங்க இந்த மாதிரி டைமில். ஸோ அந்த மாதிரி இருக்க நல்லா சவுண்ட் கேட்குற ரேடல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு 3 டாய் வந்து வச்சுருக்கேன் என்னோடய பேபிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃபு மஸ்ட்டு கேரி. ஓகேவா, நீங்கள் வந்துட்டு இப்போ வேக்சின் போட போனாலும் சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, கண்டிப்பாக நமக்கு வந்து கர்ச்சீஃப் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. ஸோ அவங்க அழுவாங்க வேக்சின் போட போனாலும் சரி, இல்லை டக்குன்னு வந்து ஏதாவது நம்ம ஃபீட் பண்ணதுக்கப்புறம் கற்றுக்குறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கர்ச்சீஃப் மஸ்ட்டு. பேபிஸ் இருந்தாவே நம்ம கண்டிப்பாக கர்ச்சீஃப் வச்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிஞ்ச விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக்சினெல்லாம் போட போகிறோம், சடனாக எதுவும் மோஷன் போயிட்டாங்க, நம்ம டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது ட்ரெஸ் கீழே பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னொன்று எப்பயுமே ஸ்பேருக்கு 1 or 2 செட்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பக்கத்தில் தான் வேக்சினுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ போனோன்னே வரப்போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு செட்டு போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு செட்டு ட்ரெஸ் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கர்ச்சீஃப் வந்து 3 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ வந்துட்டு ஏதாவது ட்ராப்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கீங்க, இல்லை ஏதாவது ஃபீவர் டைமில் இருக்க பேராசிட்டமால்க்கு இது கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கேட்குறதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் என்னோடய பேபிக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அவங்களுக்கு வந்து நான் பேராசிட்டமால் தான் கொடுத்துட்ருந்தேன், P120 சஸ்பென்ஷன் தான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இது வந்து நான் ஒரு 3 டேஸ் கொடுத்துட்டேன். எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 டேஸ்க்கு மேலே ஃபீவர் இருக்குது பேபிஸ்க்கு அப்படின்னா 3 டேஸ்க்கு மேலே வந்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சுருக்க வேண்டாம், அவங்கள கூட்டிகிட்டு போயிருங்க. மைல்டான ஃபீவராக இருந்தாலும், மைல்டுனா ஒரு 98 வரைக்கும் ஓகே, 99க்கு மேலே ஃபீவர் போச்சுன்னா நம்ம பேபிஸை வீட்டில் வச்சு எந்த இதுவுமே நம்மளாம் பண்ணக்கூடாது. ஸோ பேராசிட்டமால் வந்து பேபிக்கு கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு 97 தான் இருந்துச்சு டெம்பரேச்சர், இருந்தாலும் 99 அழுதாங்களேன்னு சொல்லி அதை கொடுத்துருங்க. ஸோ 3 டேஸ்க்கு மேலே இதிலே கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பேபிஸ்க்கு. ஸோ அதனால் நான் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது கொடுக்கலாமா இல்லை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதில் 1.7 ml கொடுக்க சொல்லியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 to 3 months வரைக்கும் இருக்க பேபிஸ்க்கு வந்துட்டு 1.7 ml கொடுத்தா ஓகே. ஸோ இதுவே அவங்க வெயிட் வந்து அதிகமாகறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ 5 kg 5.5 அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 ml ஆஃப் பேராசிட்டமால் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நான் எனக்கு இது எடுத்துகிட்டு போயிருந்தேன், இவ்வளோ தான் நான் கொடுத்தேன்னு சொன்னேன். இதில் 1.7 ml கொடுத்துருந்தாங்க, நான் ஆனால் 1 ml தான் கொடுத்தேன். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து சரியாகலை. சரி அதான் டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலோடயே எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி எடடா போகிறப்போ ஏதாவது ஃபீவர் வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இந்த பாட்டில் கேரி பண்ணியிருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆனனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா 99க்கு மேலே போகாமல் நம்ம பேராசிட்டமாலெல்லாம் டாக்டர் சொல்லாமல் கொடுக்கக்கூடாதுன்னு அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நீங்கள் மறக்காமல் அதை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு சானிடைசர் தேவை. நம்ம வேறு ஏதாவது திங்ஸை தொடுறோம், காரில் போகிறோம், ஸோ வெளியே ஏதாவது கடையில் திங்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அப்படியே வந்து பேபிஸோட பேக்கோ கர்ச்சீஃபோ தொடாதீங்க. கை கழுவ முடியாது நம்ம எல்லா இடத்துலையும், அதனால் ஒரு சானிடைசர் வச்சுக்கோங்க. ஹேண்டில் சானிடைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேபிஸோட திங்ஸ் எல்லாம் தொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து செபாமெட் லோஷன் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது நான் எக்ஸ்ட்ரா தான் கேரி பண்ணிட்டேன். ஏதாவது ஸ்கின் வரன்னு ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த செபாமெட் லோஷன் வந்து நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களுக்கு லைட்டாக கோல்டு இருந்துச்சு பேபிக்கு, அதனால இந்த நேசல் சொல்யூஷன் வந்து எடுத்திருந்தேன். உங்கள் பேபிஸ்க்கு இப்போ வேறு ஏதாவது மருந்து கொடுத்துருக்காங்க, மெடிசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேரி பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக அதையும் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து பேபிஸ் வைப்ஸு, அதுக்கப்புறம் டயப்பரு. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகும்போது, அதாவது ட்ராவல் பண்ணும்போது யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர்ஸே எடுத்துக்கோங்க. நம்ம அப்போ வந்துட்டு கிளாத் டைப்பர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிறது என்னோடய ஃபீலிங்கு. ரொம்ப பக்கமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே வந்துடுவீங்கன்னா நீங்கள் கிளாத் டைப்பர் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர் ஏதோ 1 or 2 உங்கள் நெசசிட்டியை பொறுத்து. நெக்ஸ்ட்டு வந்து மறக்காமல் யூஸ் அண்ட் த்ரோ டைப்பர் எந்த டைப்பர் போட்டாலும் டைப்பர் க்ரீம் போட மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் உங்கள் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த டைப்பர் க்ரீம் போடலாம். நான் வந்து ஹிமாலயா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நெசசரி திங்ஸு. வைப்ஸு,
டயப்பர் க்ரீமு மஸ்ட்டு. ஸோ இதில் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபிஸ்க்கு என்ன மெடிசன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுவும் மஸ்ட்டு. சானிடைசர் மஸ்ட்டு. இந்த லோஷன் உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். பேபிஸ்க்கு லோஷன் யூஸ் பண்ணால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்ல. ஸோ இது மஸ்ட்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கர்ச்சீஃபு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு அது வச்சுக்கோங்க. டாய்ஸு. ஸோ இது மட்டும் இருந்தால் மினிமலாக இது மட்டும் இருந்தாவே போதும். நம்ம இப்போ இன்ஜெக்ஷன் வேக்சின் போட வந்தாலும் சரி, போனாலும் சரி, இல்லை ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு வரீங்க, பேபிஸை காமிச்சிட்டு வரீங்க அப்படின்னா இதே போதுமானது. 1 to 4 months இருக்க பேபிக்கு இது போதுமானது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்கில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே பேபிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் பேபிஸ் ரிலேட்டடாக வாங்கி ரிவ்யூ பண்ணி போடணுன்னாலும் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி போடுறேன். பேபிஸ் ப்ராடக்ட்ஸ்னு இல்லை, கிட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பேபி அதாவது பேபிலேருந்து கிட்ஸ் வரைக்கும் எந்த மாதிரி சைல்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு டவுட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வாங்கி யூஸ் பண்ணி அது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். அது வாங்கி எப்படி குவாலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெலிவரி ஆன நியூ மாமுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.